வணக்கம் மக்களே, நான் சரஸ்வதி பழனி. சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஆடி கிருத்திகை பூஜை தாங்க. என்னால் அன்னன்னைக்கு வீடியோவை அன்னன்னைக்கு கொடுக்க முடியல, அதுக்காக மன்னிக்கவும். ஏன்னா நானே வீடியோவை எடுத்து நானே எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேங்களா? சரி வாங்க, இன்றைக்கி ஆடி கிருத்திகை பூஜையை நான் எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் அப்பா முருகனோட புகழை நான் எப்படிங்க சொல்வேன்? எனக்கு அதுக்கு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்கிறேன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை படைத்தவன் அப்பன் பழனியப்பன், இப்படி ஒரு வரி இருக்கு இல்லைங்களா? என் அப்பா முருகனை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய பக்தர்கள் அவங்க கஷ்டப்படுறத முருகன் பார்க்க மாட்டாங்க. அள்ளி கொடுக்கறதுல அவனை மிஞ்சின ஒரு தெய்வம் இல்லைன்னு நான் சொல்வேன். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிங்க. சொல்கிறேன், தினமும் படிங்க. கட்டாயம் உங்களோட நோய் குணமாகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த பெரிய அதிசயம். அந்த கந்த கடவுளின் கருணை ரொம்ப ரொம்ப பெருசுங்க, சரிங்களா? அதனால் கட்டாயம் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா தினமும் காலையில் அவங்க பக்கத்தில் உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க முடிகிறவங்க படிங்க. அப்படி இல்லையா, நீங்கள் டிவியில் கூட போட்டு விட்டுருங்க, சரிங்களா? அதனால் அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. தயவு செஞ்சு கந்த சஷ்டி கவசத்தை தினமும் அவங்கவுங்க வீட்டில் படிங்க, இல்லை கேளுங்க. யாராவது உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது அந்த கந்த கடவுளோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீலே வராமல் எங்கள் அப்பா முருகன் பார்த்துப்பான். இங்கே எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் அபிஷேகம் முருகனுக்கே பிடிச்ச பால் அபிஷேக பிரியனே வா வா அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அந்த மாதிரி முருகருக்கு பால் அபிஷேகம்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால் அவருக்கு நான் பாலால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம், முருகனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த விபூதி அபிஷேகத்தில் என் அப்பா முருகனோட அழகை அப்படியே, அந்த கோலத்தை நான் எப்படி வர்ணிப்பேன், என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலங்க. அப்படியே அந்த அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அலங்காரம், வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் விபூதி என் அப்பா முருகன் மேலே இருக்குது. அந்த அழகை பாருங்கள், நீங்களே பாருங்கள், என்ன ஒரு அழகு பாருங்கள் அப்பன். அழகு என்றாலே முருகன் தான் இல்லைங்களா? அதனால் முருகனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி வீட்டில் என்னால் முடிஞ்ச பூஜையை நான் பண்ணியிருக்கேங்க. சில பேர் சொல்லுவாங்க, முருகனை கும்பிட்டா சோதனை வருதுமா அப்படின்ட்டு. அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது பரீட்சையில் பாஸ் பண்ணாதாங்க அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்த படிக்க உங்களை ஏற்றி விடணும்னா அப்படியே ஏற்றி விட்டுருமா முடியுமா? முருகன் உங்களை தகுதி உள்ளவராக மாற்றுறதுக்கு தாங்க சில சோதனைகள்லாம் கொடுக்குறாரு. அதனால் சோதனை வருதுன்னா நீங்கள் கவலையே படக்கூடாது. ஏன்னா கட்டாயம் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்க போது, அடுத்த படிக்கு நம்ம போகிறது உறுதின்னு நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாங்க. என்ன, அந்த சோதனையை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச வெற்றி உங்களை கண்டிப்பாக அடையும். அது முருகன் இல்லைன்னே சொல்ல மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத அவர் கொடுப்பாருங்க. அந்த விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த ஆர்த்தி ஒளியில் முருகரை பார்க்க கண்கோடி வேண்டும், அந்த மாதிரி இருக்கார். இது அவங்க அண்ணன் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் முருகருக்கு அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பஞ்சமுக விநாயகர் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு தானே நம்ம வணங்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணும்போது அவருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட தம்பியான முருகருக்கு அர்ச்சனை பண்ண போகிறேன், சரிங்களா? சரி, முருகனோட பாடல் ஒரு 4 வரி பாடலாமா?
எல்லாருக்கும் பிடிச்ச பாடல், அதுவும் 6 படை வீடு பாடுறேன். 6 படை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடி வா. மூவிரண்டு முகம் ஜொலிக்க 6 கரங்களுடன் ஆதரவு தர ஓடி வா. 6 படை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடி வா. அழகான அவதாரம், அழியாத புகழ் செல்வம், அன்புக்கு ஒரு தெய்வம் நீ. சிறு குறை ஏதும் இல்லாமல் குலம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ. மலைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகா, என் மனவீடு வந்து அமர்வாய். நீ மயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து அருள்வாய். 6 படை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடி வா. மூவிரண்டு முகம் ஜொலிக்க 6 கரங்களுடன் ஆதரவு தர ஓடி வா. இப்படி முருகருக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுங்க. இல்லை எதுவுமே தெரியாதா, கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு நம்ம பூஜை பண்ணால் எந்த தெய்வமோ அதை ஏற்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதுவுமே தெரியலையா, ஒரு தீபம் ஏற்றி வச்சு அவங்க பாதத்தில் ஒரு பூ போட்டு வணங்கினீங்கன்னா கூட போதும், அவ்வளோதான். முருகர் அதுக்கும் உங்களுக்கு அருள் புரிவார். இப்படிலாம் பூஜை பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். எல்லா கடவுளும் கேட்குறது ஒன்றே ஒன்று, தூய அன்பு. அது மட்டும் போதும், அவ்வளோதான். என் முருகரை இது அர்ச்சனைலாம் பண்ணி பார்த்துட்டு என்னால் அவரை கொஞ்சாமல் இருக்கவே முடியல. அவரோட அழகு அப்படியே அந்த குழந்தை முகம், சிரித்த முகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ கம்பீரமாக அப்படி ஒரு அழகாக நின்றுட்டுருக்காரு. அவருக்கு திருஷ்டி பட்டுருன்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் முருகர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய மகன் 6 படைக்கு போயிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷம். 6 படை போகிறதுன்றது ரொம்ப ஈஸியாக நடந்துடுற விஷயமே கிடையாதுங்க. அந்த மாதிரி என் மகன் போகும்போதும் நிறைய தடங்கல்கள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படி ஒரு தரிசனம், 6 படை தரிசனமும் அந்த மாதிரி எல்லாராலையும் பார்க்க முடியுமானா பெரிய அதிசயம்தான். அந்த மாதிரி முருகர் சில சோதனைகளை வச்சாலும் அதுக்கப்புறம் பலன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் யாருமே துவண்டு போயிடாதீங்க சோதனைகள் வருதுன்னு. கட்டாயம் முருகரோட காலை பிடிச்சிக்கோங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து உங்களை வழி நடத்துவார். அதுக்கப்புறம் முருகருக்கும் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு. நான் மற்ற தெய்வங்களுக்கும் என் தாயாருக்கும் அன்றைக்கி எப்படி சிம்பிளாக அலங்காரம் பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் பூ போட்டு விளக்கேற்றி அது அந்த மாதிரி செஞ்சாலே நம்ம மனசே அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்குங்க. என்ன அன்றைக்கி வீடே ஒரு தெய்வீகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஒரு நாள் பூஜை பண்ணல, ஒரு நாள் விளக்கேற்றல்னாலே அன்றைக்கி நாளை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அன்றைக்கி டேவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தினமும் விளக்கேற்றி தினமும் உங்களால் முடிஞ்சது பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேல்மாறல் கட்டாயம் படிக்கணுங்க எல்லாருமே. அது மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு பாடல் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்வேன். அதை நம்ம வீட்டில் ஒலிக்க வச்சாலும் சரி, நம்ம பாடினாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தீய சக்திகள் எல்லாம் ஓடிடுங்க என்ன. அதனால் வேல்மாறலும் புக்கு வாங்கி வச்சு கட்டாயம் படிங்க. வீட்டில் முருகருக்கு பூஜை பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட ஒரு 4 லைன் நான் பாடுறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நன்றிங்க.